ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஜிஎம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டர்க்கி டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். இது கிராம் பார்த்தீங்கன்னா 3 கிராம் இது. பட் ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அரை சவரனுக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கும். இது இப்போ ட்ரெண்டிங் மாடல் பாருங்கள். இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு திருகாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? திருகாணியே நல்லா டிசைனாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் எடுத்த கம்மல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்கிட்ட இதோட பில் காப்பியெல்லாம் கிடையாது. பட் ஆனால் எனக்கு வேஸ்டேஜ் கிராம் ரேட் இதெல்லாம் தெரியும். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12%. டர்க்கி டிசைன் இது. கிராம் பார்த்தீங்கன்னா 3 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது ஓவரால் வியூ. ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 கிராம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம் மாதிரி தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை சவரனுக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து காதில் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோக்கு எந்த அளவுக்கு எனக்கு தெரியுதுன்னு தெரியல. காதில் போட்டால் நல்லா எல்லாருமே அரை சவரனுக்கு மேலே இருக்க மாதிரி தான் கேட்டாங்க. அது இந்த மாதிரி கட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாங்க இன்னொரு கம்மல் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரிங் பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரிங் பேட்டர்ன்லாம் எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பசங்க சின்ன பசங்களுக்கும் சூட் ஆகும், நம்மளுக்கும் சூட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. இதுவும் 3 கிராம் தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த சைடும் போட்டுக்கலாம், இந்த சைடும் போட்டுக்கலாம். 2 சைடும் போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடும்போது இந்த மாதிரி பிளெயின் பக்கம் போட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி நம்ம டிசைன் சாரீ இதெல்லாம் அதுக்கெலாம் வந்து இந்த பேட்டர்ன் நல்லாயிருக்கும். ஸோ 2 in 1 கம்மல் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 சைடும் போட்டுக்கலாங்கிற மாதிரி தான் கடையில் சொன்னாங்க. பாருங்கள், பேக் சைடும் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துருக்குறாங்க ப்ளைனாக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பால்ஸ் இருக்க மாதிரி இங்கேயும் பால்ஸ் வச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 3 கிராம் தான். ரொம்ப லைட் வெயிட் தான். ஆனால் காதில் போடும்போது நல்லா நிறைஞ்சு தெரியும். இந்த 2 கம்மலும் பார்த்தீங்கன்னா நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ரேவதி ஸ்டோர் ரெட்டில்ஸ் பிரான்ச்சில் வாங்கினேன் நான். பெரம்பூர்லேயும் இருக்குது, ரெட்டில்ஸ்லையும் இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ் பிரான்ச்சில் தான் வாங்கினேன். இந்த 2 கம்மலுமே வந்து 3 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சது, எனாமல் வச்சது அந்த மாதிரியெல்லாம் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கும்போது கிராம் ரேட் என்ன இருந்ததுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இது போன வருஷம் எடுத்ததுனால. டிசைன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 12% வேஸ்டேஜ். இந்த 2 கம்மலுமே ஒவ்வொரு கம்மலும் 3 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னொரு பார்க்கலாம். இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தாலும் ரிங் பேட்டர்னுங்கிறனால இப்போ உங்களுக்கு நான் காட்டுறது. இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இதோட இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கிராம் ரேட்டு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எவ்வளோ கிராமுன்னு கூட. இதுவும் அதே மாதிரி தான் 2 in 1 மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்மல் அப்படியே தலைகீழ கவுத்துனீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பேட்டர்ன்.
இதையே நம்ம இப்படி இப்படி இது பண்ணோன்னா மாடர்ன் ட்ரெஸ்க்கு, மாடர்ன் அவுட்ஃபிட்டுக்கு போட்டுக்கலாம். இது வந்து மாடர்ன் அவுட்ஃபிட்டுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சாரீ, சுடிதார் இந்த மாதிரிலாம் போடும்போது இதே கம்மல் இப்படி இது பண்ணிட்டோம்னா, தலைகீழ கவுத்திட்டோம்னா அது ஒரு பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் டூ இன் ஒன் மெத்தடாக இது யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரிங் பேட்டர்ன். இதோட கிராம் கூட மறந்துடுச்சு. பட் ஆனால் இதுவும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா பாடி சரவணா ஸ்டோரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினது. இது ஒரு கம்மல். இது எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இது பசங்களும் போட்டுக்கலாம், நம்மளும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து 3 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்மல் பார்த்திங்கன்னா இது பசங்களுக்காண்டி தான் வாங்கினேன். என் பொண்ணு வந்து 10th நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தான்னு சொல்லி அவங்க அப்பா வாங்கி தந்தார். இதுவும் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். எனக்கு ரிங் பேட்டர்ன் கம்மல் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிங் பேட்டர்னில் என்ன டிசைன் இருந்தாலும் எடுத்துருவேன். ஏன்னா இது எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும் இந்த மாதிரி டிசைனு. பாருங்கள், நான் இப்போ 4 கம்மல் காட்டியிருக்கேன். 4 கம்மலில் ஒரு எனாமல் கூட இருக்காது. பட் காதில் போட்டாலும் நல்லா டிசைனாகவும் இருக்கும், அதே சமயத்தில் காது நிறைஞ்ச மாதிரியும் இருக்குது. இது 3 கிராமுக்கும் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்மலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கம்மல். டெய்லி வேர்க்கு இது ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லாயிருக்கும். இது நானும் போட்டுப்பேன், பசங்களும் போட்டுப்பாங்க, நானும் போட்டுப்பேன். இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து கேரளா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரிங்கு. இது கட்டிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு டிசைன். இதுவும் ஒரு ரிங் பேட்டர்ன் கம்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரிங் பேட்டர்ன் அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது 3 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனால் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். இது டெய்லி வேர் பாருங்கள் எவ்வளோ அழுத்தமாக இருக்குன்னு. இது டெய்லி வேர் பண்ணலாம். கீழே வந்து ஒரு குட்டி ஜும்கா தொங்குற மாதிரி டிசைனு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வேர் பண்ணாலும் நல்லா மாடர்னாக எங்கே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது லைட் வெயிட்டாக காதில் இருக்கதே தெரியாது, அதே சமயத்தில் ரொம்ப பார்வையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது 3 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களேன் இதோட கட்டிங் எல்லாமே. இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இது என் பசங்களுக்கும் ஃபேவரட்டான கம்மல். ஏன்னா அவங்க பெருசாக போட மாட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக டீசெண்டாக இருந்தால் போட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல் காலேஜ் போகிறனால அந்த மாதிரி பெருசாக போடுறது விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எனாமல் கல் இல்லாமல் வாங்கினோன்னா நம்மளுக்கு ரீவேல்யூ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காதுலேயும் அது நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது பார்த்து நம்ம டிசைன் எப்பயுமே நம்ம ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எந்த கம்மல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு கம்மல் பார்க்கலாம் வாங்க. இது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் கம்மல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம். இது கொஞ்சம் பெருசு. இது வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப மாடர்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யங் லுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு. அதோட கட்டிங் எல்லாம் பாருங்கள். இது என்னோட ஆல் டைம் ஃபேவரேட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நடுவில் இருக்கிறது டிங் டிங்னு ஆடினே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதில் வேர் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாடர்ன் ட்ரெஸ்ஸு, அவுட்ஃபிட்டு, சுடிதார் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இந்த கம்மல் நான் ரேராக தான் போடுவேன்.
டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். வெளியே போகும்போது எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது அந்த மாதிரி டயத்தில் தான் இந்த மாதிரி கம்மல் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வாங்கும்போதே ஒரு ட்ரெண்டிங்கான டிசைனாக நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாற்ற வேண்டியதோ எதுவுமே இருக்காது. நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நம்மளும் போட்டுக்கலாம், இப்போ நம்ம பசங்களும் போட்டுக்கலாம், அவங்களும் நாளைக்கு மாற்ற மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம ட்ரெண்டிங்காக நம்ம வாங்கும்போது. ஸோ நீங்கள் நம்ம நகை வாங்கும்போது இதெல்லாம் கவனித்து வாங்கினாலே நம்ம வந்து நிறைய லாஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டோன் இல்லாமல், எனாமல் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரீவேல்யூவும் நல்லாயிருக்கும், பொருளும் வந்து டேமேஜ் ஆகாமல் ரொம்ப டிசைன் போகும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்டேஜ் அதிகமாகும். ஸோ நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து அது வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். டிசைனும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் சூஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து நம்ம பொண்ணுங்க போட்டுக்கிறலாம், அவங்களோட பொண்ணுங்க வரைக்குமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொருள் மட்டும் அழுத்தமாக பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இது ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த கம்மல் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது என் பொண்ணுக்காண்டி தான் வாங்கினேன். இது வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படியும் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஜுவல்லரியிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ரொட்டேட் ஆகும். டிவியில் ஆட் பண்ணும்போதே இது அப்படி தான் காமிச்சாங்க. இதை பார்த்து தான் நம்ம அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரி வாங்கணுன்னு ஆசைப்பட்டு வாங்கின கம்மல் இது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜொல்லுன்னு ஆரம்ப காலத்தில் ஆடில் பார்த்து நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்ன வரைக்கும் அது ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போட்டு போயிருந்தா, எப்படிடி இந்த மாதிரிலாம் ஜுவல்லரி நீ எங்கேருந்து வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களாம். ஸோ நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த காலத்துலேயும் அது இது ட்ரெண்டிங்காக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கினோன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலாக ஒரு செட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது கம்மல், இதுக்கு ஒரு நெக்கு இதுவும் வரும். இது வந்து கிட்டத்தட்ட 1.25 சவரனுக்குள்ளே தான். செயினும் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு திரும்பிக்கிச்சு. பாருங்கள், இது கம்மல். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே சேர்த்து கம்மல், செயின் எல்லாமே சேர்த்து 1.25 சவரனுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜுவல்லரியில் வாங்கினது அப்போது. இது வாங்கி 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. பட் ஆனால் இது இப்போவும் ட்ரெண்டிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நகை வந்து நம்ம வாங்கும்போது நம்ம போகும்போதே வந்து அவங்க நகை காட்டுறவங்ககிட்டயே நம்ம சொல்லிடலாம், இப்போ என்ன நியூவாக போயிட்டுருக்கு, நியூ ட்ரெண்டிங் டிசைன் காமிங்கன்னா காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் நல்லா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பசங்களும் நல்லா வச்சுப்பாங்க. ஏன்னா நம்ம போட்டு இப்போ நம்ம ஒரு டிசைன் போடுவோம், கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும், மாற்றுவோம். அதனால் நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப லாஸ் ஆகிடும், மணி வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா மாற்றணும், வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணவே தோணாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கம்மல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இது எல்லாமே என் ஃபேவரெட்டு தான். அதில் என் ஃபேவரெட் கம்மல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கம்மல் டிசைன்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய ஜிஎம் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.